வணக்கம். என்னோட பேரு ஆனந்தி. நான் திருப்பூர்ல இருக்கிறேன். மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். நானும் என் கணவரும் தான் அதை பார்த்துக்கிறோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறாப்புல. நான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்துக்கு எப்படி அறிமுகமானேன்னா, 1 வருஷமாக நான் செல்லில் ராஜேஷ் சார் ஐயா வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். அதில் பொதிவுடமூர்த்தி ஐயா ஓட யூடியூப் சேனலும் வரும். அப்போ இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருக்கப்போ ஏஎல்பி அது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறதுனா, அதை பற்றி ஃபுல் வீடியோ எல்லோரும் அந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக 5 பேர் எல்லோரும் பேசுகிறாங்க. சத்யநாராயண ஐயா, ஆக்டர் பாடகர் பிரசன்னா, அவங்க எல்லாருமே பேசுனது எல்லா வீடியோவும் பார்த்தேன். அவங்க சொல்லில லக்னம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லில, நம்ம ராசி பிரகாரம் கடகம்னா கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்படித்தான் கோயிலில் போய் நாம் அர்ச்சனை பண்ணுவோம். ஆனால் அவங்க கடக லக்னம் அப்படின்னு சொல்லில, இது எப்படி அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நம்மளுக்கு ஒரு என்ன இதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பார்த்துட்டே இருக்கிறேன். இதை பற்றி நான் எடுத்தது முக்கியமான காரணம் வந்து, நம்ம ஃபேமிலியில் நான் ஜாதகம் பார்த்து எத்தனையோ ஜாதகம் போய் பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் நடக்குது, நம்மளுக்கெல்லாம் அதை பற்றி நடக்கவே மாட்டேங்குது. என்ன காரணம்? அதுவும் ஒரு பக்கம் யோசனை. அப்புறம் ஃபேமிலி பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கல, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையில் எப்படி தீர்க்கிறது, அதுக்கு சொல்யூஷன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கையில், சரி இந்த ஏஎல்பி ஜோதிடம்னு என்னென்னு முதல் பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டே வந்துருக்கையில் தான் கிளாஸ் எல்லாமே எடுத்தேன். சாந்தி தேவி மேடம் சஷ்டி டிவியில் வந்து சாந்தி மேடம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதையெல்லாம் நான் முதல்ல பார்த்தேன். சரி படிக்கலாம்னு சொன்னாங்க. சரி இது எப்படி அப்படின்னு முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்தேன். நம்மளுக்கும் புரிதல் வந்தது. அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒருக்க லக்னம் மாறுங்கிறது வந்து இதை நம்ம எப்படி அப்படிங்கிறது பார்க்கல. நம்மளோட ஃபேமிலியும் அதே மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிகழ்வுங்கிறது இருக்குது. இந்த 10 வருஷம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிகழ்வுங்கிறது எல்லாத்துக்குமே நடக்குது. அப்போ பார்க்கல தான் இது இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஜாதகம் அப்படிங்கிறது அதுதான் மெயின் பேசுது யாருக்கும் அப்படின்னு நான் புரிதல் ஆகி எவ்வளவோ ட்ரிப்பு முயற்சி பண்ணி நான் ஜாதகம் பார்க்கல அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணி பாலசுவாமிகள் ஐயாவுக்கு கூட நான் அனுப்பிச்சிட்டு மெசேஜ் பார்த்து எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணலாங்கிறது பார்க்க வீடியோ வந்துட்டே இருந்தது. நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இது வந்து படிக்கணும், படித்தா நல்லது அப்படிங்கிறது வந்து மனசில் எனக்கு எண்ணம் உண்டாச்சு. சரி எப்படியாவது இதை படிச்சிடணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். அது என்ன எரியாமல் ஜாயின் பண்ண வச்சிருச்சு. அது எப்படின்னு எனக்கும் இல்லை. ஜாயின் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு இப்போ கிளாஸ் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய சூழ்நிலையிலையும் நான் படிச்சிடுறேன். எப்படியோ என்னோடய புரிதல் ஓரளவுக்கு இதாகி நான் படிச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. பலன் சொல்லறதுக்கெல்லாம் நாம் இன்னும் எடுத்துக்கணும். அது எப்படின்னு போக போக முதல் நம்ம குடும்பத்துக்கு பார்க்கலாம் முதல்ல அப்படின்னு இது பண்ணி நான் எடுத்து படிச்சிட்ருக்கிறேன். இன்னும் நல்ல புரிதல் வேணும். ஜாதகமெல்லாம் வாங்கிறத இப்போ ஆய்வுக்காக வாங்கணும். இல்லை நம்ம இந்த கடையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து
நம்மளுக்கு இதாக மாட்டேங்குது, ஒத்து வர மாட்டேங்குது. படிக்கணும், நல்ல புரிதல் ஏற்படணும். இன்னும் அது பேசுனா அந்த 10 வருஷம் லக்னத்தை பற்றி நம்ம அது பேசுனா இன்னும் எனக்கு அது இன்னும் ஏகப்பட்ட இது அதை பற்றி சொல்லலாம். ஜோதிடம்னாவே என்னென்னு எங்களுக்கு எல்லாம் இன்னும் அதை பற்றியே தெரியாது. ஆனால் எப்படியோ இதில் ஏஎல்பிங்கிறதுல போய் ராசி தெரியும், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், இப்படி தான் நாங்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவோம். ஆனால் இங்கே கடக லக்னம், மேச லக்னம், ரிஷப லக்னம் அப்படிங்கிற சொல்லியில் இப்படி அந்த லக்னத்தை வச்சு சொல்லியில் அது கட்டை மாறி மாறி வருது 10 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சு நல்லாவும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபேமிலியில் பார்த்து இது பண்ணில எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை சுபமாக கொண்டு போய் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது இன்னும் புரிதல் வேணும் எங்களுக்கு. அது இது பண்ணி கொண்டு வரணும். அதுக்காக முழு முயற்சியை நான் இதை நல்லா கற்றுக்குவேன். அதுக்கு பொதிகுடு மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய கோச் அவருமே நல்ல அந்த 5 விதிகளில் எனக்கு 6, 8, 10, 12 அந்த விதி கொஞ்சம் புரிதல் ஏற்படவில்லை. அவர் நல்லா சொல்லி போட்டு புரிய வச்சார். அதுக்கு அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். கிளாஸ் அதே மாதிரி காலையில் 4:30 எந்திரிச்சு நான் படிக்கையில் எல்லா குருமார்களுமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் முழு முயற்சியாக சொல்லி படித்து